ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 67வது பாடல். இந்த பாடல் பகைவர்கள் அழிய சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். தோத்திரம் செய்து தொழுது மென் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. இந்த பாடலுடைய பொருள், அன்னையை தொழுது நிற்போருக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி வந்த அபிராமி பட்டர், அவ்வாறு தொழாமல் நிற்போருக்கு என்ன நேரும் என்று இந்த பாடலிலே சொல்கிறார். அந்த அபிராமி அன்னையை தோத்திரம் செய்து கைகூப்பி தொழுது அவளின் உருவத்தை ஒரு கண நேரம், அதிகமில்லை, ஒரே ஒரு கண நேரம் தனது மனத்திலே வைக்க இயலாதவருக்கு இந்த வையகத்தில் பல இன்னல்கள் நேரும். அவர்களுடைய வன்மை குன்றும், குலப்பெருமை அழியும், கல்வி காணாமல் போகும், குணம் ஆறிப் போகும். பிறருக்கு ஈதல் என்னும் பெரும்புகழ் நிலையிலிருந்தவர்கள் கூட வீடு வீடாக சென்று பாத்திரம் கொண்டு இறந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த அபிராமியின் பக்தர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அந்த அபிராமி அன்னையின் நாமமே அவளின் பக்தர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா நண்பர்களை தரும், பெரும் போக வாழ்வினையும் தரும். ஆனால் அதே சமயத்தில் அந்த அன்னையின் நாமத்தை சொல்லாமல் அவளின் திருவுருவத்தை ஒரு மாத்திரை போது கூட மனத்தில் இருத்தி தியானம் செய்ய முடியாதவர்களின் வாழ்வு வாழ முடியாத அளவிற்கு இழிவான நிலைக்கும் போகும் என்று எடுத்துரைக்கிறார் பட்டர். நம்மளாம் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அபிராமி அந்தாதி பாடலை தினமும் நம்ம பாடி வரும். அபிராமி அன்னையனோட அருளை வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் அனைவரும் பாடி அபிராமி அன்னையனோட அருளை பெறுங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.